Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question: The central government has set up a 7-member committee headed by whom to streamline the competitive examinations conducted by the National Testing Agency அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்துருவோம், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நிறைய இந்த கொள்ளறுபடிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஓகேங்களா, நிறைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துட்டோம், அப்புறம் நாங்களே கொடுக்கல, ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட இவங்களோட ப்ராசஸை வந்து ரிஃபார்ம் பண்ணணும், அதை கரெக்டாக சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7-member கமிட்டி அப்படிங்கிறத யார் போட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட் யாரு அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மர் இஸ்ரோ சேர்பர்சன் கே ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில தான் இந்த ஒரு கமிட்டி அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. சரியா, ஸோ கே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஏர்போர்ட் இஸ் இன்ட்ரடியூசிங் ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் சர்வீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன், இந்தியாவுக்குள்ள வர்றவங்க இந்தியன் பாஸ்போர்ட் இல்லை பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அந்த ஓசிஐ கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா கிளியரன்ஸ் பண்ணி அனுப்பி விடுறது தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஏர்போர்ட்ஸ்லாம் கன்ஜஸ்டடா மாறிட்டே வருது. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைமா டெல்லியில வந்து பண்ண போறாங்க. சரியா, அடுத்தது, India will send a technical team to study about which river in Bangladesh அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டீம் அனுப்ப போகிறோம். ஸோ 2 நாள் விசிட்க்கு பங்களாதேஷ் பிஎம் ஷேக் ஹசீனா வந்து இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதுல இது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா, நம்ம ஒரு டெக்னிக்கல் டீமை வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தீஸ்தா அப்படிங்கிற இந்த ரிவரை ஸ்டடி பண்றதுக்காக அனுப்ப போகிறோம். ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து பங்களாதேஷ் அவங்களோட ரிவர்ஸ்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு பார்ட்டாக தான் இந்த தீஸ்தா ரிவரும் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சைனாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு டெக்னிக்கல் டீமை வந்து சென்ட் பண்ண போறோம். சரியா, அடுத்தது, The project director of புஷ்பக் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புஷ்பக் அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் நமக்கு. புஷ்பக் அப்படின்னா ஒரு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ இஸ்ரோவோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த புஷ்பக் அப்படிங்கிறது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளோட தேர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நேற்று சித்ரதுர்கா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்ரதுர்கா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து நடந்து முடிஞ்சிச்சு, சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளோட பேர் தான் என்னன்னா நம்ம புஷ்பக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே முத்துப்பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டரா வந்து இருக்காங்க. சரியா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 23rd ஜூன். ஓகேவா, லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீமாவும் இருந்துச்சு. சரியா, இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.